Hi, hello, welcome and welcome. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Neet with Sanjay YouTube channel and exclusive Tamil YouTube channel for Neet and JE aspirants. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் thermal properties of matter part 2. part 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது என்ன செக் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் ஹீட் கெப்பாசிட்டிலேருந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிலேருந்து அண்ட் ஸோ ஆன் இந்த ரிமைனிங் இருக்க எல்லா டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன்றது உங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தா அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க. அந்த சப்ஸ்டன்ஸோட இப்போ இருக்க டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தேவையான ஹீட் எவ்வளோ அப்படின்றத ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹீட் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, S is equal to del Q change in heat by del T change in temperature, where S is the symbol of heat capacity. And அடுத்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸோ ஒரு ஆப்ஜெக்டோ கொடுத்துட்டாங்க, அதோட யூனிட்டி மாஸ் விச் மீன்ஸ் 1 கிலோகிராம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு, நமக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ வேணா இருக்கலாம், பட் அதுலேருந்து நம்ம 1 கிலோகிராம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு விச் மீன்ஸ் யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டு அதோட இப்போ இருக்க டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது, எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதாவது அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் வந்து நம்ம டோட்டல் சப்ஸ்டன்ஸாக டோட்டல் ஆப்ஜெக்டாக கொடுத்ததை அப்படியே எடுத்துவோம். பட் இதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் யூனிட்டி மாஸ் 1 கிலோகிராம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் நம்ம ஹீட்டை 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் denoted by C 1 by m into del Q by del T, where m is the given mass of the substance. நமக்கு கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸோட மாஸ் எவ்வளோ அப்படின்றது m, del Q is the change in heat and del T is the change in temperature, where C is the symbol for specific heat capacity. And இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் பிட்வீன் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது ரெண்டுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும். எப்படின்னா, இங்கே del Q by del T இருக்குது, del Q by del T is S. ஸோ இந்த del Q by del Tக்கு பதிலாக S சப்ஸ்டிட் பண்ணுறோம். we get C is equal to 1 by m into S. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா we get C is equal to S by m. Therefore specific heat capacity is heat capacity divided by mass of the given substance. இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். நம்ம இப்போது ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அதோட ஃபார்முலா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அதோட ஃபார்முலா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்க்க போகிறோம். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால் அதாவது அந்த கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸோட ஹீட்டை 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ணுறப்போ நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், ப்ரெஷர் வேரி பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கான ஃபார்முலாவும் del Q by del T தான், வேர் P கான்ஸ்டன்ட். வேர் P கான்ஸ்டன்ட்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணும், பிகாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ P கான்ஸ்டன்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, del Q is equal to CP del Tன்னு எழுதலாம். ஸோ இப்போது இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் we wrote number of moles which is denoted by the letter N. So we get del Q is equal to N Cp, specific heat capacity at constant pressure. N is the number of moles and del T is the change in temperature, where del Q is the change in heat. இப்போ இதே கதையை கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு, கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு del Q by del T at C கான்ஸ்டன்ட் அண்ட் இந்த del Q இங்கே வச்சுட்டு இது என்ன மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறோம், CV into del T. அண்ட் இதில் நம்ம மோல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறப்போ
we get del Q is equal to n CV into del T, where n is the number of moles, CV is the specific heat capacity at constant volume, and del T is the change in temperature. இங்கே specific heat capacity at constant volume அப்படின்றது அந்த கொடுத்துருக்க மாசிலிருந்து 1 கிலோகிராம் எடுத்து அதோட ஹீட்டை 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ணுறோம். பட் இந்த ஹோல் ப்ராசஸ் நம்ம ப்ரெஷரை மாற அலோவ் பண்ண மாட்டோம். வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் இஸ் நாட் அலவுட். ப்ரெஷரை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா நமக்கு தெரியும் 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ், அதாவது யூனிட்டி மாஸை நம்ம 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றது. மோலார்ன்றது ஒரு மோல் ஆஃப் தி கிவன் சப்ஸ்டன்ஸ். ஒரு கிவன் சப்ஸ்டன்ஸோட ஒரு மோல் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு மோலை நம்ம 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றத மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் கேபிட்டல் சி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி which is S, heat capacity S divided by number of moles, given moles. அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது எத்தனை மோல்ஸாக வேணா இருக்கணும், அதில் பர் மோலுக்கான 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது அப்படின்றத மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா heat capacity divided by given number of moles, that is N. S என்றது heat capacity, we know that. And next molar specific heat capacity க்கும் specific heat capacity க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம இந்த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம கம்பேர் பண்ணுறப்பவே தெரியும். இப்போது இந்த இடத்துல del Qக்கு பதிலாக del Q by del Tக்கு பதிலாக நம்ம S சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ we get C is equal to 1/m/s. இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we get S equal to, இங்கே இதை நம்ம கம்ப்யூட் பண்ணோம்னா S equal to mc, வேர் சி இது வந்து கேபிட்டல் சி, இது கேபிட்டல் சி, இது ஸ்மால் சி. S equal to mc நமக்கு கிடைக்குது. ஸோ we substitute mc/n. this is the relationship between, இதை நம்ம இங்கே எழுதிக்கணும், where C is equal to mc/n, mc/n. இந்த m/n அப்படின்றது ஒரு மோல் we get, அதாவது மோலார் மாஸ் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ். இந்த m/n அப்படின்றது மோலார் மாஸ் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கான அதுக்கு இருக்க கெமிக்கல் மோலார் மாஸ் அப்படின்றத அந்த m/n குறிக்குது. அதை வந்து நம்ம கேபிட்டல் எம்மில் எழுதிக்கிறோம். ஸோ we get molar specific heat capacity is equal to molecular mass of the given substance into C என்றது specific heat capacity of the given substance. Therefore this is the relationship between molar specific heat capacity and specific heat capacity. நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் இது இந்த ரிலேஷன் அண்ட் இதில் இந்த ரெண்டும், இதில் இந்த ரிலேஷன், இதில் இந்த ரிலேஷன். ரிமெம்பர் தட் இது வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கிவன் பாடி, அதை வந்து மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கலோரிமெட்ரி. கலோரிமெட்ரி அப்படின்ற டிவைஸ் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் லாஸ்ட் பை த ஹாட்டர் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டர் பாடி. அதாவது ஒரு ஹாட்டாக இருக்க பாடியும் ஒரு கோல்டாக இருக்க பாடியும் நம்ம கான்டாக்டுக்கு கொண்டு வரோம், அதாவது டச் பண்ண வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹாட்டாக இருக்க பாடியிலேருந்து எவ்வளோ ஹீட்டு வெளியே போதோ அவ்வளோ ஹீட் தான் இந்த கோல்டாக இருக்க பாடி அப்சர்வ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை த கோல்டு பாடி. இதுதான் அந்த கலோரிமெட்ரியோட பிரின்சிபல். ஸோ அந்த கலோரிமெட்ரியோட பிரின்சிபலில் கடைசியாக இந்த ரெண்டும் ஹீட் கெயின் அண்ட் லாஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறமா ஈக்குலிபிரியம் இருக்கும் இல்லையா, அந்த ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத நம்ம கலோரிமெட்ரியில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா படி பார்க்கலாம். தென் வி கெட் த ஃபார்முலா. கலோரிமெட்ரி இஸ் கலோரிமெட்ரியில் அந்த ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு T equal to m1 c1 t1 plus m2 c2 t2 by m1 c1 plus m2 c2. இங்கே m1ன்றது மாஸ் ஆஃப் த ஹாட்டர் பாடி, c1ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹாட்டர் பாடி, t1ன்றது டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட்டர் பாடி. இங்கே நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டதெல்லாம் ஹாட் பாடி, 2ன்னு எடுத்துக்கிட்டதெல்லாம் கோல்டு பாடி.
அண்ட் M2ன்றது மாஸ் ஆஃப் த கோல்டு பாடி, C2ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கோல்டு பாடி, T2ன்றது டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டு பாடி. இங்கேயும் அதே குவான்டிட்டிஸ் தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் அட் தி ஈக்குவலிபிரியம் இது வந்து நமக்கு இந்த ஃபார்முலா மூலமாக நமக்கு கிடைக்கிது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஈக்குவலண்ட். வாட்டர் ஈக்குவலண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க, அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதோ அந்த ஹீட், அந்தளவுக்கு ஹீட். இந்த ஹீட்டை வந்து வாட்டரை இந்த ஹீட்டை வச்சு ஹீட் பண்ணோம்னா, அதாவது நமக்கு எவ்வளோ ஹீட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஹீட்டை வச்சு வாட்டரை என்னால் எத்தனை டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுதான் வந்து வாட்டர் ஈக்குவலண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன். ஒரு பாடி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ டெம்பரேச்சர், இவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஹீட்டை வச்சு என்னால் வாட்டரை, அதாவது யூனிட் மாஸ் ஆஃப் வாட்டரை எவ்வளோ ஹீட் என்னால் எவ்வளோ டிகிரி செல்சியஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் வாட்டர் ஈக்குவலண்ட் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ். அந்த வாட்டர் ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, வாட்டர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு M into C, where M is the mass of the given substance and C is the specific heat capacity of the given substance. இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் இம்பார்ட்டண்ட்டு, இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு கிவன் சப்ஸ்டன்ஸு ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த சென்ஸ், சாலிட் இருக்கிறது லிக்விடாக மாற்றுறோம், இல்லை லிக்விடாக இருக்கிறது கேஸாக மாற்றுறோம், இல்லை கேஸாக இருக்கிறது சாலிடாக மாற்றுறோம், வாட் எவர், இந்த 3 ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டாக வேணால் மாற்றுறோம். ஸோ மாற்றுறப்போ டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும், அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு, நான் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் மாற்றுறதுக்கு எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது, எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றது தான் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுறதுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றது தான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வி கெட் L is equal to Q by M, where Q is the heat supplied and M is the mass of the given substance. L latent heat oda symbol. L is equal to Q by M, where L is latent heat, Q is the heat supplied, M is the mass of the given substance. And next நம்ம பார்க்க போகிற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கிராஃபிக்கல் ஓரியன்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஸ் டயக்ராம் அண்ட் ட்ரிபிள் பாயிண்ட். எதை பொறுத்து? லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்து. லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டின்னு இல்லை, சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் பொறுத்து. சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் பொறுத்து ஃபேஸர் டயக்ராம் அண்ட் ட்ரிபிள் பாயிண்ட், இதை ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு கிராஃப் வரைகிறோம். ஒரு கிராஃப் இது வந்து ப்ரெஷர், இது டெம்பரேச்சர். ப்ரெஷர் வர்சஸ் டெம்பரேச்சருக்கு ஒரு கிராஃப், ஒரு ஆப்ஜெக்டோட அந்த ப்ராசஸில் இருக்க ப்ரெஷர் வர்சஸ் டெம்பரேச்சருக்கு ஒரு கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா அந்த கிராஃபோட பேர் தான் ஃபேஸர் டயக்ராம். இந்த கிராஃபோட பேர் ஃபேஸர் டயக்ராம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை போட்டோம்னாலே அந்த கிராஃபோட பேர் ஃபேஸர் டயக்ராம். அண்ட் இந்த கிராஃபில் நமக்கு இந்த ப்ரெஷர் வர்சஸ் டெம்பரேச்சருக்கு நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கிது. இப்படி ஒரு கர்வ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்டாக்ட் பாயிண்ட், இந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டை தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டை தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிபிள் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சப்ளிமேஷன் கர்வ், ஃபியூஷன் கர்வ், வேப்பரைசேஷன் கர்வ், இந்த 3 கர்வும் ஒரு கிராஃபில் இருக்கும். சப்ளிமேஷன் கர்வ், ஃபியூஷன் கர்வ் அண்டு வேப்பரைசேஷன் கர்வ், இந்த 3 கர்வும் ஒரு கிராஃபில் இருக்கும். அந்த 3 கர்வும் அந்த கிராஃபில் கோயின்சைட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபியூஷன் கர்வ், இது வேப்பரைசேஷன் கர்வ். வேப்பரைசேஷன் கர்வ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது சப்ளிமேஷன் கர்வ்.
சப்ளிமேஷன் கர்வ், வேப்பரைசேஷன் கர்வ், ஃபியூஷன் கர்வ், இது 3 ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ட்ரிபிள் பாயிண்ட்டுன்றது சிம்பிளான விஷயம். ஃபேஸர் டயக்ராமை நம்ம போட்டோம்னா, விச் மீன்ஸ் ப்ரெஷர் வர்சஸ் டெம்பரேச்சர் ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற 3 கர்வையும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டு நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் நான் லாஸ்ட்டாக நம்ம தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் அதோட கன்க்ளூஷனில் இருக்கும். அந்த கன்க்ளூஷனில் இருக்க சில டாபிக்ஸ் போர்டில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ பர் யூனிட் டைம், அதுதான் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா del Q by del T இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் KA இன்ட்டு dt by dx. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த dt by dx அப்படின்றத ஒரு சின்ன ராட் வச்சுக்கலாமே. இந்த ராடோட ஒரு சின்ன லென்த்து dx, இந்த சின்ன லென்த்து dx, இதில் இருக்க டெம்பரேச்சர் dt. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, del hக்கு பதிலாக del Q by del T சப்ஸ்டியூட் பண்ணுறோம். we get del Q by del T is equal to minus KA into dt na T2 minus T1, which means இது T2, இது T1 end position minus final position, T2 minus T1 divided by dxன்றது இதோட லென்த் இல்லையா. ஸோ அந்த லென்த்தை நம்ம Lன்னு வச்சுக்கலாம், லென்த். ஸோ இதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். இதை நம்ம இன்னொரு மாதிரி இந்த டெல்டியை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். விச் நம்ம வந்து ஹீட்டை சேஞ்சிங் ஹீட்டுன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். we get minus KA del T into T2 minus T1 by L. இப்போது ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ கண்டுபிடிச்சாச்சு. ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 3 கான்செப்ட்டு கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். கண்டக்ஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டக்ஷன்னா ஒரு ஹாட்டர் பாடி, ஒரு கோல்டர் பாடி, இது ரெண்டுக்கும் நடுவில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நடுவில் ஒரு கண்டக்டர் கொடுத்து நடக்குது. ஒரு கண்டக்டர் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஹாட் பாடி, கோல்டு பாடி, நடுவில் இந்த மார்க்கர் ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த கண்டக்டர் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இது கண்டக்ஷன். அடுத்து கன்வெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்வெக்ஷன்னா இதுக்கு நடுவில் எந்த மீடியமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஹாட் பாடிக்கும் இந்த கோல்டு பாடிக்கும் நடுவில் எந்த மீடியமும் இருக்கக்கூடாது. அதாவது இது ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கணும், ஹாட்டர் பாடி, கோல்டர் பாடி. இது ஃபஸ்ட்டு கண்டக்ஷன் வந்து இதிலேருந்து மாலிகுலர் அஜிடேஷன்ஸ் இந்த கண்டக்டரில் பாஸ் ஆகி, இந்த கண்டக்டரில் இருக்க மாலிகுலர் அஜிடேஷன்ஸ் இதில் பாஸ் ஆகி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் கன்வெக்ஷனில் அப்படி கிடையாது. கன்வெக்ஷனில் 2 பாடி ஒட்டுக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதிலேருந்து ஹீட் வந்து ஒரு பாட்டாக, இந்த சென்ஸ் இப்போ இது வந்து ஒரு இரும்புன்னு வச்சுப்போமே, பிளாஸ்டிக்னு வச்சுப்போம், இது இரும்புன்னு வச்சுப்போம். பிளாஸ்டிக் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் உருகி அதுலேருந்து ஒரு மெட்டீரியல் போகுது. அந்த பிளாஸ்டிக் உருகி லிக்விட் ஃபார்மில் போகுது இல்லையா, அதுலேருந்து ஒரு மெட்டீரியல் போய் இந்த அயனுக்கு ஹீட் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நடுவில் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் இந்த ஹாட்டர் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு போய் கொடுக்குறது கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரேடியேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ஹாட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கும் கோல்டர் ஆப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இருக்கக்கூடாது. பட் இதிலிருந்து எமிட் ஆகிற ஹீட் ரேடியேஷன்ஸ்னால இந்த கோல்டர் பாடி ஹீட் ஆகணும். அதுதான் வந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்வெக்ஷன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கண்டக்டர் இருக்கணும், மாலிகுலர் அஜிடேஷன்ஸ் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கன்வெக்ஷன்னா ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கணும். அண்ட் இதிலேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த உருகி ஊற்றுதுன்னு சொன்னாலே அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் ரேடியேஷன்னா ரெண்டுமே கான்டாக்ட்லேயே இருக்காது. பட் இந்த ஹாட்டர் பாடியிலேருந்து வர ரேடியேஷன்ஸ் மூலமாக இந்த கோல்டர் பாடி ஹீட் ஆகுது. அதுதான் வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் 3க்கான டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு பாடியை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடியை ஹீட் பண்ணுறதுனால நமக்கு தெரியும் அதோட மாலிகுல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ மாலிகுல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அதோட ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ அந்த வேரியேஷன் இன் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு தெர்மல் அஜிடேஷன், அதாவது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கான ஃபார்முலா வி கெட் R is equal to del T by H, where del T is the change in temperature and H is the heat supplied and R is the thermal resistance. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை சீரீஸ்லேயும் பேரலல்லையும் கனெக்ட் பண்ணுறோம். அப்போனா என்ன ஆகும்? 2 ஆப்ஜெக்ட்டு கனெக்ட் பண்ணுறோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம், ஈக்குவல் லென்த்து, எல்லா க்ரைட்டீரியாஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதோட ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீட் குவான்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீட் குவான்டிட்டிக்கு என்னென்னா இதுதான் ஹீட் இல்லையா, del Q. ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு பாடிக்கு, இப்படி ஃபஸ்ட்டு பாடிக்கு வந்து
minus KA1, A1ன்றது area of the first body, del T1 change in temperature of the first body, T2 minus T1 by L அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ ஃபஸ்ட் பாடி இது, செகண்ட் பாடி இது. இப்போ செகண்ட் பாடிக்கு நம்ம பார்த்தோம்னா செகண்ட் பாடி KA2 del T2 T2 minus T1 by L, அதாவது length of the second body. T2 minus T1ன்றது change in temperature of the second body, del T2 அப்படின்றது change in temperature of the second body. இது வந்து T2ன்றது end point, T1ன்றது initial point, ஏன்றது area of cross section of the second body, Kன்றது constant. இப்போது இது ஃபஸ்ட் பாடிக்கானது, இது செகண்ட் பாடிக்கானது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சீரீஸில். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஹோல் பாடியோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2 அப்படி இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பாடி ஆட் பண்ணாலும் ப்ளஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம். பட் ஹீட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஹீட் கண்டுபிடிச்சி எத்தனை ஆப்ஜெக்டோ n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா n டைம்ஸ் த ஹீட் ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரலலில் பார்த்தோம்னா அப்படியே கதை வேறு. என்னென்னு பார்த்தோம்னா ஹீட் கெப்பாசிட்டிக்கு Q இஸ் ஈக்குவல் டு இது நம்ம ஆட் பண்ணோம் KA1 del T1 ப்ளஸ் KA2 del T2. கேவை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இதை காமனாக வெளியே எடுத்தோம்னா இன்ட்டு நமக்கு என்ன வேணும், T2 minus T1 by L இன்ட்டு K. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நிறைய சம் ஆஃப் n நம்பர் ஆஃப் அப்படின்னு ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து அதோட ஹீட் கெப்பாசிட்டி கிடச்சிரும். பட் அதோட தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 ஈக்குவல் டு இதுமாதிரி எக்ஸெட்ரா. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும் பேரலல் காம்பினேஷனில். பட் ஹீட் அப்படின்றது எல்லாத்தோட ஹீட்டை ஆட் பண்ணோம். பட் சீரீஸில் ஹீட்டுன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஈக்குவலன்ட் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம எல்லாத்தோட ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம். அண்ட் நமக்கு அடுத்து இருக்கிறது அப்சார்ப்டிவ் பவர். அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்டு தான் கொடுக்குற இன்சிடென்ட் ரேடியேஷனில் இன்சிடென்ட் ஹீட்டில் எவ்வளோ அப்சார்ப் பண்ணிக்கிறது, அந்த ஆப்ஜெக்டால் எவ்வளோ அப்சார்ப் பண்ணிக்க முடியுது அப்படின்றத அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்சார்ப்டிவ் பவருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா அப்சார்ப்டிவ் பவர் A இஸ் ஈக்குவல் டு இன்சிடென்ட் ரேடியேஷன் divided by absorbed radiation. அதாவது எவ்வளோ ரேடியேஷன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே படுது, அதில் எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்குது, இது ரெண்டுக்குமான இருக்கிற ரேஷியோ தான் அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எமிசிவ் பவர்னால் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது, அதாவது எவ்வளோ ரேடியேஷன் படுது, அதுலேருந்து எவ்வளோ ரேடியேஷன் வெளியே போகுது, எமிட் பண்ணுது அப்படின்றதுக்கான ரேஷியோ எமிசிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். MC power is equal to incident radiation by emitted radiation. இதை ஈன்ற சிம்பிள் மூலமாக சொல்கிறோம். அடுத்து எமிசிவிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட எமிசிவ் பவரை ஒரு பிளாக் பாடியோட எமிசிவ் பவரோட கம்பேர் பண்ணுறோம். அதுதான் எமிசிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்க ஆப்ஜெக்டோட எமிசிவ் பவரை பிளாக் பாடியோட எமிசிவ் பவரோட கம்பேர் பண்ணுறோம். அதுதான் எமிசிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எமிசிவிட்டி இந்த ஃபார்முலா இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை எமிசிவிட்டி ஆஃப் த பாடி டிவைடட் பை எமிசிவிட்டி ஆஃப் த பிளாக் பாடி. இந்த கேபிட்டல் ஈன்றது எமிசிவிட்டி ஆஃப் த பிளாக் பாடி, ஈன்றது எமிசிவ் பவர் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ், அண்ட் இது வந்து எமிசிவிட்டிக்கான சிம்பிள். இப்போ பிளாக் பாடினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்றது எல்லா ரேடியேஷன்ஸையும் எல்லா வேவ் லென்த் எல்லா ஃப்ரீக்வன்சியான ரேடியேஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு பியோர் பிளாக், அந்த மாதிரி ஒரு பியோர் பிளாக், ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடின்றது ரியாலிட்டியில் கிடையவே கிடையாது. பட் ஒரு இமேஜினேஷனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்றது எல்லா ஃப்ரீக்வன்சி எல்லா வேவ் லென்த்துக்கு எல்லா ரேடியேஷனும் தனக்குள்ளேயே வச்சுக்குமே தவிர்த்து அப்சர்வ் பண்ணிக்குமே தவிர்த்து எந்த ஒரு பாயிண்ட் ரேடியேஷன் கூட வெளிவிடாது. அதுதான் வந்து பிளாக் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளாக் பாடியோட அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்றது 0வாக இருக்கும். ஒரு பிளாக் பாடியோட அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்றது 1ஆக இருக்கும். அதாவது என்ன கிடைச்சாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது இன்சிடென்ட் ஆகிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இன்சிடென்ட் ஆகிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா அதோட ரேஷியோ 1ஆக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பிளாக் பாடியோட அப்சார்ப்டிவ் பவர் 1ஆக இருக்கும். ஒரு பிளாக் பாடியோட எமிசிவ் பவர்
எமிசிவ் பவர் எமிட்டட் இன்சிடென்ட் ரேடியேஷன் டிவைடட் பை எமிட்டட் ரேடியேஷன். ஸோ எதுவுமே எமிட் பண்ணாது இல்லையா, ஸோ இங்கே 0 போட்டோம்னா எமிசிவ் பவர் இன்ஃபினிட்டியாக இருக்கும். பிளாக் பாடியோட எமிசிவ் பவர் இன்ஃபினிட்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் பாடினா என்னென்னு பார்த்தோம். அடுத்து டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படின்னா எல்லாம் அதே கதை தான். டிரான்ஸ்மிட்டன்ஸ்னால் எவ்வளோ இன்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆகுது அந்த பாடியிலேருந்து அப்படின்றது தான் டிரான்ஸ்மிட்டன்ஸ். ஸோ வி கெட் டிரான்ஸ்மிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்சிடென்ட் ரேடியேஷன் டிவைடட் பை டிரான்ஸ்மிட்டட் ரேடியேஷன். அடுத்து ரிஃப்ளெக்டிவிட்டி அதே கடை தான். எவ்வளோ ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது, அதுலேருந்து எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ ரிஃப்ளெக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்சிடென்ட் ரேடியேஷன் divided by reflected radiation. இதுதான் ரிஃப்ளெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சார்ப்டிவ் பவர் எமிசிவ் பவர் நமக்கு கிளியராக இருக்கும். எமிசிவிட்டினா என்ன அப்படின்றது கிளியராக இருக்கும் பிளாக் பாடியோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ பிளாக் பாடியோட அப்சார்ப்டிவ் பவர் எமிசிவ் பவர் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். டிரான்ஸ்மிட்டன்ஸ் பிளாக் பாடிக்கு 0வாக தான் இருக்கும், ஏன்னா எதையும் வெளியே விடாது. அண்ட் ரிஃப்ளெக்டிவிட்டி பிளாக் பாடிக்கு 0வாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ தட் அதுவும் பிளாக் பாடிக்கு 0வாக தான் இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற 4 டாபிக்ஸ், ஃபைனல் 4 டாபிக்ஸ்: கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லா, ஸ்டீஃபன்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அண்ட் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இதில் கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட எமிசிவ் பவர் டிவைடட் பை அப்சார்ப்டிவ் பவர், விச் இன் த சென்ஸ் எமிசிவ் பவர் அண்ட் அப்சார்ப்டிவ் பவரோட ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்றத தான் கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன்லாம் சொல்லுது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம், அதுக்கு எமிசிவ் பவர் அண்ட் அப்சார்ப்டிவ் பவரோட ரேஷியோ கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷனில் சொல்கிறது. இதோட ஈக்குவேஷன் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமிசிவ் பவர் அண்ட் அப்சார்ப்டிவ் பவரோட ரேஷியோ எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீஃபன்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது, அப்போ அதிலேருந்து வர பவர், அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர பவர் இன்சிடென்ட் ஆகிற ரேடியேஷனோட டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சரோட 4 to the பவரில் இருக்கும். 4 to the பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது, அந்த ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகிறதுனால அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற பவர், கிடைக்கிற பவர் அந்த இன்சிடென்ட் ஆகிற ரேடியேஷனில் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சரோட 4th பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 2வாக இருக்கும். இதை நம்ம ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, P is equal to sigma A E T to the power 4. இதில் தான் ஸ்டீஃபன்ஸ் என்ன சொன்னார்னா, பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T to the power 4. இன்சிடென்ட் ஆகிற ரேடியேஷனோட டெம்பரேச்சரோட 4 to the பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்டோட பவர். இப்போ இதில் சிக்மான்றது ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட், ஏன்றது ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அந்த ஆப்ஜெக்ட், ஈன்றது எமிசிவ் பவர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சிக்மா ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.67 × 10 to the power -8. 8.67 × 10 to the power -8. இதுதான் வந்து சிக்மாவோட ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. அந்த சிக்மாவை ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இதுதான் நமக்கு முக்கியமான ஃபார்முலா. அது ஸ்டீஃபன் சொன்னது லாவாக இதுதான், பட் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ நமக்கு இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் போட்டு நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ரிலேட்டிவ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் அதோட கூலிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் இருக்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஹாட்டர் பாடி கூல் ஆகிடும், சீக்கிரமாக ஈக்குவலிபிரியமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி காலையில் தண்ணி காய வைக்கிறோம் இல்லையா, தண்ணி காய வச்சுட்டு அதை நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி விளாசாமல் அப்படியே நீங்கள் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 minutes கழித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கூலாகிடும். பட் அதே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் டெம்பரேச்சரை லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூல் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் ஹாட் வாட்டர் அப்படியே வைக்கிறோம், அப்போ அந்த ஹாட் வாட்டருக்கும் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப அதிகம், ஸோ சீக்கிரமாக கூலாகிடுது. பட் 2வது கேஸில் நம்ம அதை வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியோட விளாசி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கும் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அதை கூல் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இதைத்தான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் லா படி சொல்கிறாங்க. அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்க்கு ஈக்குவேஷன் டெரிவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, T1 T2 by T is equal to T1 minus T2 by T is equal to K into T1 plus T2 by
2 into T0. இதில் T1ன்றது டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபஸ்ட் பாடி ஹாட்டர் பாடி, T2ன்றது டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டர் பாடி. இங்கேயும் அதே தான். இங்கே Tன்றது அட் டைம் T. இது வந்து டைம், இதுவும் டைம் தான். பட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0ல் எடுத்தது. அதாவது இனிஷியல் டெம்பரேச்சர் T0, கேன்றது கான்ஸ்டன்ட். இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரேடியேஷனோட வேவ் லென்த்தும் அந்த ரேடியேஷனால் அந்த ஆப்ஜெக்டில் ப்ரொடியூஸ் ஆகிற டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரேடியேஷனோட வேவ் லென்த்தும் இதில் ஆகிற டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். T இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம்னா T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பின்னு வச்சுக்கலாம். B by lambda அப்படின்னு இருக்கும். இந்த லேம்டா இந்த பக்கம் வரணும்னா லேம்டா T இஸ் ஈக்குவல் டு B. இங்கே Bன்றது வெயின்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் நம்ம K என்ன வேணால் எடுத்துக்கலாம். பட் ஹியர் வெயின்ஸ் லா அப்படின்றதுனால வெயினே கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் B, அந்த Bன்றது வெயின்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த Bயோட வேல்யூ 2.89 × 10⁻³ B is equal to 2.89 × 10⁻³ இதுதான் நமக்கு அவர் கொடுத்த லா. இது அதுலேருந்து நமக்கு கிடச்ச ஈக்குவேஷன். இதுலேயும் அவர் கொடுத்த லா. அதுலேருந்து நமக்கு கிடச்ச ஈக்குவேஷன். இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னா என்னன்னு நம்ம ஓரலாக சொல்லியாச்சு. அதோட ஃபார்முலா ஃபார்ம் இது கிர்ச்சாஃப்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன். ஈஸியான விஷயம். அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஓவர். பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 வீடியோ செக் பண்ணலன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன்றது உங்களுக்கு ஈஸியான விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். தேங்க்யூ.